அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட ஏன் இயேசுவை விழாவில் குத்த காரணம் என்ன என்று சொல்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்த பின்பு, அவர் மரித்த பின்பு ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில குத்துகிறான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி நம் வேதாகமத்துல பார்க்கிறோம். அப்ப அன்பான தேவ பிள்ளை, ஏன் இயேசு கிறிஸ்துவை விழாவில் குத்த காரணம் என்ன? ஏன் விழாவில் குத்தினார்கள்? விழாவில் குத்தின உடனே ரத்தமும் கலந்து தண்ணீர் வந்ததும் காரணம் என்று சொல்லி இந்த நாளிலும் சில காரியங்கள் குறித்து நம்ம பார்ப்போம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம் வருவோம். ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல அவர் மனுஷனை உருவாக்குகிறார், மனுஷியும் உருவாக்குகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவதாக தேவன் மனுஷனை மண்ணினால் உண்டாக்கினார். அல்லேலூயா. ஆனால் ஏவாளை எப்படி உண்டாக்கினார்? ஆதாமுடைய விழாவை எடுத்துதான் என்ன பண்ணினார்? ஏவாளை உண்டாக்கினார். அப்போ அன்பான தேவப்பிள்ளையே, விழாவினால் உண்டாக்கப்பட்டவள் தான் இந்த ஏவாள். அல்லேலூயா. இப்போ 3ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 4, 5, 6 சர்ப்பம் ஸ்திரியை வஞ்சித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது சர்ப்பம் ஸ்திரியை வஞ்சித்தது. ஆமே. இப்போ ஸ்திரீ வஞ்சிக்கப்பட்டதனாலே அந்த பழத்தை அவள் என்ன பண்ணினாள்? புசித்தாள். இப்போ பழத்தை புசித்தவள் அவளுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் என்ன பண்ணாள்? அந்த பழத்தை கொடுத்தாள். அப்ப தேவ பிள்ளைகளே, முதலாவது பாவம் யார் மூலமாய் தொடரப்படுகிறது என்றால் ஏவாள் மூலியமாகத்தான் தொடரப்படுகிறது. அல்லேலூயா. ஏவாள் மாத்திரம் அதை பாவம் செய்யவில்லை, அவளுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் என்ன பண்ணினார்? அந்த பழத்தை கொடுத்ததினாலே இப்போ ஆதாமும் ஏவாளும் கரை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப அன்பான தேவ பிள்ளை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு காரத்தை சாப்பிடுறோம், அதனுடைய சத்துக்கள் எங்கெங்கெல்லாம் போகுது? அது ஒரு பிளட் ஆகும், அது எலும்புக்கும் ஒரு பலனும், அது சதைக்கும், அப்ப நரம்புக்கும், எல்லா பகுதிக்கும் என்ன பண்ணுகிறது? அது ஒரு சத்து உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் இந்த ஏவாளு ஆதாமும் அந்த பழத்தை சாப்பிட்டதுனாலே அந்த பழத்தினால பாவம் எங்கெல்லாம் என்ன அவருடைய சரீரங்களுக்கு எல்லா எலும்புகளிலும், சதைகளிலும், ரத்தங்களிலும் கலந்து கொள்ளுகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சிக்க வேண்டும். இந்த விலா எலும்பு நல்ல ஒரு மென்மையான எலும்பு. அல்லேலூயா. இந்த எலும்பு, அதாவது இந்த விலா எலும்பு பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த இருதயமும் நுரையீரலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமாகவும் நம் சரீரத்துல இது இருக்கிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது மிகவும் உருவாக்கும் தன்மையுமாய் இருக்கிறது. அல்லது ஒரு சதையை உருவாக்குகிற ஒரு தன்மை இந்த விலா எலும்புக்கும் இருக்கிறது. அன்பான தேவப்பிள்ளைகளே, நம் வேதத்துல சில காரியங்கள் எடுத்து நம்ம பார்ப்போம். எசேக்கியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுது: மனுபுத்திரனே, நீ ஓலமிட்டு அலறு, பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும், அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும், அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும், ஆகியால் உன் விழாவிலே அடித்துப் போல் என்று சொல்லி நம்ம இந்த காரியத்துல பார்க்கிறோம். அதே போல எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் எப்ராயிம் விழாவிலே அடித்துக் கொண்டு புலம்பினான் என்று சொல்லி நாம் சில காரியங்களை வேதாகமத்தில் பார்க்கலாம். அப்ப தேவப்பிள்ளை, ஏன் எசேக்கியா விழாவில் அடித்துக் கொண்டு அலற வேண்டும் என்று சொல்லவேனால் அங்கே என்ன காரணம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எப்படியாப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போமானால், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாத ஜனங்கள். ஆமே. அவர்கள் திருப்தி அடையாத ஜனங்கள். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை சொந்த தெய்வமாகவே அவர்கள் முழுமையா ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைத்திருக்கிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபினுடைய பிள்ளைகள் 12 பிள்ளைகள் தான் இந்த இஸ்ரவேலுடைய கோத்திரங்கள். அல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் விழாவில் அடித்துக் கொண்டு எசேக்கியா அழ வேண்டும் என்று சொன்னால், அது எதை குறிக்குது என்றால், நான் உண்டாக்கின ஜனங்கள் என் பேச்சை கேட்காமல் அவர்கள் என்னை கோபப்படுத்துகிறதுனாலே, அவர்கள் பாவம் செய்கிறதுனாலே, அவங்க என் வார்த்தை கேட்காமல் அவர்கள் போனதுனாலே, அவர்கள் பாவம் செய்கிறதுனாலே, அவர்கள் தெய்வத்தின் பயம் இல்லாமல் இருக்கிறபடினாலே, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் செய்கிறதுனாலே, நான் உண்டாக்கின ஜனங்கள் இப்படியாக்கு செய்கிறார்கள் என்று சொல்லி மனஸ்தாபப்படுகிறதுனாலே அவர் எசேக்கியாவுக்கு சொல்கிறார், உன் விழாவில் எடுத்து அடித்துக்கொள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்படுகிறார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ பேர் பாவம் செய்யறோம். நம்ம மனம் தருவதில்ல, பாவத்தை விட்டு மனம் தருவது துணிகரமான பாவம் செய்யறோம் இன்னைக்கு நம்ம. அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளைகள், நம்ம பாவம் செய்யக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினா. நம்ம தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினதற்காக கூட கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார்.
ஆமே. எத்தனை பேர் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்புறோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம நடக்கிறோம்? எத்தனை பேர் நம் வேதத்தின்படி நடக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, நாம் மீண்டும் 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 பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் மிகவும் மனஸ்தாபப்படுகிறார். நாம் நாம் எதற்காக உண்டாக்கினேன் என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அல்லேலூயா. அவர் எதற்காக நம்மை உண்டாக்கினார்? அவரை எப்பொழுது துதிக்கவே, அவரை ஆராதிக்கவே, அவருடைய நாமத்தை உயர்த்தவே. ஆமென். தேவ பிள்ளைகளே, நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை உண்டாக்கினதற்காய் மனஸ்தாபப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, உன் பாவங்களை விட்டு நீங்க மனம் திரும்புங்க. உங்களுடைய எல்லாவற்றிலிருந்து, எல்லா கெட்ட பழக்கம், பாவங்கள், கொலைகள், விபச்சார, வேசித்தனம் எல்லாவற்றிலிருந்து நீ மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைவார். தேவ பிள்ளையே, அவர் நம்மை உண்டாக்கினதற்காக இந்நாள் வரையிலும் அவர் வேதனைப்பட்டுக் கொண்டுதான். அவர் எதற்காக நம்ம உண்டாக்கினார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, சரி, இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். எசேக்கியா ஏன் அவன் விழாவில் அடித்துக்கொண்டு அழுகிறதற்கு காரணம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இப்ப இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில அறைந்து மரித்த பின் இந்த ஒரு போர் சேவகன் ஒருவன் அவருடைய விழாவிலே குத்தின அந்த காரியத்துக்கு நேராய் நாம் வருவோம். அல்லேலூயா. எடுத்து வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகிலும் போர் சேவகர்கள் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்பான தெய்வ பிள்ளைகள், உடனே ஒரு போர் சேவகன் என்ன பண்ணுறான்? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்துல அந்த விழாவில் என்ன பண்றான்? குத்துகிறான். உடனே வசனம் சொல்லுகிறது, ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி. அப்ப அன்பான தெய்வ பிள்ளைகளே, பழைய ஆதாம் பாவம் செய்தது நிமித்தம் அடுத்து ஆதாமாக நம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நமக்காய் ரத்தம் சிந்தி, அங்கே ஆதாமும் ஏவாளும் செய்த அந்த பாவத்திற்கு பலியாக நம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரித்து ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. பழையவைகளை கலைத்து கர்த்தர் புதியவைகளை உண்டாக்கவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து ரத்தம் சிந்தினார். விழாவில குத்த காரணம் என்ன என்று சொன்னால், நம்மை அவர் உண்டாக்கினதற்காய் மனஸ்தாபப்பட்டு, நான் அவர்களை உண்டாக்கினேன் என்ற அடையாளம் எதுவென்றால் இந்த விழா எலும்பு. நம் சரத்துல எங்க அடிபட்டாலும் சரி, காயப்பட்டாலும் இந்த விழா எலும்புக்கு மிகவும் வலி உண்டாகும். தேவப்பிள்ளையில மார்பு வலி ஒண்ணு வரும், தெரியும் பாத்தீங்களா? அது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, விழா எலும்பில் தான் அந்த பிரச்சனை வரும். அல்லேலூயா. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படி நம்முடைய சரத்துல எங்க காயப்பட்டால் விழாவுக்கு பாதிக்கப்படுமோ, அதே போலதான் நம் பாவம் செய்யும் பொழுது அங்கே கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார், அங்கே கர்த்தர் வேதனைப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்து அவர் ரத்தம் சிந்தி அவர் நமக்காய் மரித்தார். சரி, தண்ணீரும் கலந்த ரத்தமும். அல்லேலூயா. இந்த தண்ணீர் எதை குறிக்கும் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, இந்த விழாவுக்குள்ள நுரையீரல் பகுதி ஒன்று இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இப்போ அந்த நுரையீரல்ல தண்ணீர் தேங்கப்படும். அல்லேலூயா. நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நுரையீரல்ல நீர்த்தேக்கம் ஏற்படுமா? அல்லேலூயா. இந்த நீர்த்தேக்கம் ஏற்பட்டால் மாத்திரம்தான் அந்த நுரையீரல்ல என்ன இருக்குன்னா தண்ணீர் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் விசுவாசிக்கிறேன், அந்த ஈட்டி விழாவில் மாத்திரம் குத்தப்படலை, விழாவுக்குள்ள அங்கே இருந்த அந்த நுரையீரலும் குத்தப்பட்டதினாலே தண்ணீரும் ரத்தமுமாய் சேர்ந்து வந்தது. அப்ப அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமே, நம்மை கர்த்தர் உண்டாக்கினார் எதற்காக? அவருடைய நாமத்தை உயர்த்த, அவருடைய நாமத்தை எந்நேரமும் உயர்த்தவே அவர் நம்மை உண்டாக்கினார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்ம நல்லா இருக்கும் என்று சொல்லிதான் கர்த்தருடைய சித்தம். அவர் எந்த ஒரு காரியத்திற்காய் அவர் நம்மளை எந்த ஒரு கஷ்டப்படுத்துவோம் அவர் விரும்பல. அவர் ஒரே வார்த்தை சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு இந்த விழா எலும்பில் ஏன் இயேசுவுக்கு குத்தப்பட்ட காரணம் என்று சொன்னார், அன்னைக்கு ஏவாள் மூலமாய் பாவம் பெருகினதினாலே, எப்படி விழாவினால் செய்த அந்த ஏவாள் மூலியமாய் பாவம் பெருகினதினாலே கர்த்தர் சிலுவையில அந்த ஈட்டினாலே அந்த விழாவில குத்தப்பட்டு அதிலிருந்து வந்த ரத்தத்தினாலே இன்னைக்கு கர்த்தர் பரிசுத்தம் என்கிற இன்னொரு சந்ததியை கர்த்தர் பெருகச் செய்தார். பரிசுத்தம் என்கிற இன்னொரு சபையை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம் கர்த்தர் ஆகிய தேவனை நாம் இனி காயப்படுத்தாமல், அவமானப்படுத்தாமல், துக்கப்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல் நம் பரிசுத்தமாய் வாழ்வோமானால் அவர் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாயிருப்பார். அல்லேலூயா. ஆமென்.